ஹாய் மக்களே வணக்கம். சின்ன மருமகள் சீரியலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்ட எல்லா விதத்துலேயும் நம்ம சேதும் மன்னிப்பு கேட்குறாருங்க. பாட்டு பாடி நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அடுத்தவங்க மூலியமா தூது விட்டு மன்னிப்பு கேட்குறாரு. சாரி நெஞ்சு அதில் சாரி சாரின்ட்டு மன்னிப்பு கேட்குறாரு. கட் அவுட் வச்சு சாரி கேட்குறாரு. பேனர் வச்சு சாரி கேட்குறாரு. ஆனால் எந்த சாரிக்கும் அவங்க மன்னிக்கவே இல்லைங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி, நானும் உணர்ச்சி உள்ள ஒரு மனுஷி தான். உங்கள் சாரியை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது. என்னை மன்னிச்சிடுங்க. நானும் ஒரு மனுஷி தான். நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. அவங்க தங்கச்சியும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க, அக்கா மாமா பாவம்க்கா எத்தனை தடவை சாரி கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அவங்களோட வலி வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் தனலட்சுமி, உனக்கு எதுவும் தெரியாது. நான் மாமாவை எந்த காலத்துக்கும் நான் மன்னிக்கவும் மாட்டேன். நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மனுஷிலாம் இல்லை மன்னிக்கிற அளவுக்கு. அவங்கவுங்க தப்பு அவங்கவுங்க உணர்ந்தா போதும். தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிக்கணுமா, அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு திட்டவட்டமாக இருக்காங்க நம்ம தமிழ்ச்செல்வி. இங்கே நம்ம ராஜாங்க என்ன பண்ணுவார், தாமரைக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக புரோக்கரை வர வச்சுருப்பாரு. அவங்க 4-5 ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து காட்டுவாங்க. உடனே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு, இல்லைப்பா இந்த பையன்லாம் எனக்கு எதுவும் பிடிக்கல, நல்ல பையனாக பார்த்து எடுத்துகிட்டு வா, எனக்கு மனசு திருப்தி பண்ணுன்னு சொல்கிறாரு. அவரும் சரி ஐயான்றாரு. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மாவும் பொண்ணும் எங்கங்க இந்த மாதிரி மாப்பிள்ளாம் வேணாம், நல்லா சொத்து பத்து இருக்கிற மாதிரி, இந்த ஊருக்கே பணக்கார இருக்கிற மாதிரி, தோட்டம் துறவு காரு பங்களா இருக்கிற மாப்பிள்ளையை பார்த்து என் பொண்ணு கட்டி வைக்கணும், அது மாதிரி இந்த சம்மந்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் அப்போ தான் என்னன்றாங்க, ஏன்டி கூறு கட்ட வழிய பையன் நல்லவனா இருக்கானா ஒழுக்கமாக இருக்கானா பார்ப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பணம் அலையிறீங்களே, பணத்தை வச்சு அவன் பொண்ணு குடும்பம் நடத்த போகிறா, நல்ல பையனாக இருக்கணும், கண்ணுக்கு லட்சணமாக இருக்கணும், நம்ம பொண்ணை வச்சு காப்பாற்றுவோனா, இந்த வீட்டுக்கு ஏற்ற பையனாக தான் என் பையன் பார்த்துட்ருக்கான், இப்போ ஏன்டி இது மாதிரி ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டுறாங்க. தாமரைங்க என்ன சொல்கிறேன், அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா, மாமா சொல்கிறது அப்பதான் சொல்கிறதெல்லாம் கேட்காதம்மா, எனக்கு இந்த ஊர்லேயே பெரிய ஆளாக ஃபாரின் காரு வீடு தோட்டம் துறவு பெரிய பணக்காரனாக பார்த்தாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா நான் கல்யாணமே படிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ கவலைப்படாத, இந்த உலகமே வச்சுக்கிற அளவு நான் உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன். மாமா பார்க்குற மாப்பிள்ளை பார்க்கட்டும் ஒரு பக்கம், நான் உனக்கு நல்ல அழகான நல்ல பணக்காரன மாப்பிள்ளையா நான் உனக்கு பார்த்து வைக்கிறேன், நல்லா உனக்கு பணக்கார மாப்பிள்ளையா சொத்து பத்து இருக்கிற மாப்பிள்ளையா நான் பார்த்து வைக்கிறேம்மா, கவலைப்படாதான்னு சொல்லிட்டு ரொம்ப பேராசையாக பேசிகிட்டு இருக்கேன் இந்த சாவித்திரி. அம்மா பொண்ணு திருத்தவே போகிறதில்ல, எப்போ பார்த்தாலும் பணம் பணம், அடுத்தவங்க கூட எடுக்கிறது, அடுத்தவங்களை அழிக்கிறது, அடுத்தவங்க அழுவதை பார்த்து சிரிக்கிறது, இதே வேலை தான் அம்மாவும் பொண்ணு வச்சுட்டு இருக்காங்க. இந்த ராஜாங்க கண்டிப்பாக இந்த சாவித்திரி தாமரை தொட்டி விட்டாலே போதும், அந்த குடும்பம் ஒரு வழி நல்லா இருக்குங்க. ஒரு விதத்தில் நம்ம காவியா போஸை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்லதான் யோசிச்சு பார்க்குறாங்க. மாப்பிள்ளை பாருமா, பணக்கார வீட்டில் பிறந்தாலும் சேரு செகதியெல்லாம் காலை வச்சு மிதிச்சு எவ்வளோ வேலை செய்கிறாரு, கல்லுமண்ணெலாம் தூக்குறாருமா, ரொம்ப திருந்திட்டாருமா, எனக்கே பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது காவியானி, அவரை நம்புமான்னு சொல்கிறாரு. அதை யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, அப்பாவே இவ்வளோ சொல்லிட்டாரே, அப்பாவே இப்படி சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக போஸ் மாதிரி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு தன் புருஷனை கூப்பிட வராங்க கீழே. அதுக்குள்ளே இந்த கேடுகட்ட போஸ் என்னதான் பண்ணுறாங்க, திருத்தவே மாட்டாங்க, சரியான பொம்பளை பொறுக்கி நாமர் தான். அவன் என்ன பண்ணுறான், கூட வேலை செய்கிற அந்த மயில் இருக்கல அவங்ககிட்ட கட்டளை போட்டுட்ருக்காங்க. என்ன மயில் தூங்கலையா, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு, உன் நினப்பாவே இருக்குது, உன்னை பார்க்கணுன்றான். அவனும் ஐயா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, தப்பு எனக்கு பிடிக்காதுன்னு, என்கிட்ட இது மாதிரி பேசுகிற வேலை வச்சிங்கன்னா நான் ஐயா கிட்ட வீட்டில் சொல்லிவிடுவேன், மிரட்டினா பரவாயில்ல, அவள் அதுக்கு மேலே இருப்பா போல், இவ்வளோ சொல்லு விட்றானா அவளும் சொல்லு விட்டுக்கணும்னு பேசிகிட்டு இருக்கா. காவியாவை பார்த்துட்டு ஃபோனை மறைச்சி வச்சிடறான் இந்த போஸு. சரியான நேரத்தில் அவள் வந்தாள், எதுக்கு தான் தொலைஞ்சாலும்னு சொல்லிட்டு காவியாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கான் இந்த போஸு. சொல்லு காவியா என்ன விஷயம் அப்படின்றாங்க. இல்லைங்க நீங்கள் படுக்கிறதுலாம் இங்கே தூங்குறதுலாம் போதும், வாங்க மாடியில் தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை காவியா எனக்கு இவ்வளோ நாள் இங்கே படுத்து பழக்கமாகிடுச்சுன்னா நான் இங்கே படுத்துக்கிறேன், நான் மேலாம் வரல, எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிறான். உடனே இப்போ நீங்கள் வர போகிறீங்களா இல்லையா, நான் சொல்கிறது சொல்லிட்டேன்றேன். போ நான் வரேன், இந்த மாதிரி வேலை இருக்குது, நாளைக்கு என்ன வேலை செய்யணும், செங்கல் சூழலில் என்னென்ன வேலை செய்யணும் மாமா சொல்லியிருக்காருல்ல, அதை பற்றினா தான் நான் யோசனை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கற்பனையை வளர்த்துட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தானே காவியா மனசில் இன்னும் இடம் பிடிக்க முடியும். மாமியாரும் சொல்வாள்லம்மா, ஒரு தடவை என் பையனை மன்னிச்சிருமா, உனக்காக தான் அந்த போஸை நான் கல்யாணம் பண்ணி வச்சோம், பாவம்மா எப்படி இருக்கான் பாருமா, உனக்காக தான் அவன் போய் கஷ்டப்படுறான், அடுப்படியில் தவிச்சிட்டு இருக்கான், கொசுக்கடியிலன்னு சொல்லலை. இதெல்லாம் யோசனை பண்ணி தாங்க காவியாவும் மனசு இறங்கி வரா. ஆனால் இந்த போஸ் கடைசி வரைக்கும் திருந்த வரையும் இல்லைங்க, இவ்வளோ கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த போஸை. காவியாவுக்கு எப்போ உண்மை தெரியும் தெரியல, அவள் நம்பி எதனா ஆகிடுமான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவள் வாழ்க்கையை வீணாக போய்டும்ல மலர் மாதிரி. கொஞ்சம் அவசரப்பட்டாலோ என்னன்னு தெரியல காவியா, யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் இந்த போஸை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.